இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் ஒரு மகத்தான வெற்றியை பெறவில்லை. ஆனால் பெயர் சொல்லத்தக்க அளவில் ஆட்சியை நெருக்கி பிடிக்கக்கூடிய அளவில் ஒரு வெற்றியை பெற்றார்கள். கூட்டணி கட்சிகளின் தயவுடன் ஆட்சியை அமைத்து விட்டார்கள். ஆனால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியை போல அடுத்து தொடர்ந்து வரப்போகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல், இவைகளில் தமிழக முதல்வர் விஜய் அவர்களும் அவருடைய தமிழக வெற்றி கழகமும் தொடர்ந்து வெற்றியை குவிக்குமா என்று கேட்டால் இல்லை. இன்றைக்கு இருப்பதை போலவே வெறும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வைத்து அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றுவிட முடியாது. சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு, உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் வேறு என்று இவற்றிற்கு இடையே இருக்கின்ற வேறுபாட்டை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் அதற்கான அரசியல் வியூகங்களை சரியாக வகுக்கவில்லை என்றால் இனி நடிகர் விஜய்க்கு தொடர்ந்து தோல்விதான் கிடைக்கும். அநேகமாக இப்பொழுது இருப்பதை போலவே தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து செயல்பட்டால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது போல மீண்டும் வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு கண்டால் அது ஒருபோதும் நடக்காது. இனி நடிகர் விஜய்க்கு தொடர் தோல்வியே கிடைக்கும் என்று உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறது, ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது. அந்த அறிக்கை முதல்வர் விஜய்க்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கலாம். காரணம் என்னவென்று கேட்டால், தொடர்ந்து தமிழகத்தில் அண்ணா திமுக என்கின்ற கட்சியை உருவாக்கி வெற்றிகளை குவித்த முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்ற தேர்தலை போலவே நாடாளுமன்ற தேர்தலையும் நினைத்தார். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை போலவே நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு கண்டார். ஆனால் 1980 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் எம்ஜிஆருக்கே படு தோல்வியை தந்தது. அன்றைக்கு அந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததற்கு பிறகு 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் தான் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்று இருந்தார். காரணம், அதுவரை எதிரும் புதிருமாக இருந்த திமுகவும் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டார்கள். அதற்கு முன்பு நடைபெற்ற மொரார்ஜி தேசாய் அரசு கடுமையான கோஷ்டி சண்டையில் ஈடுபட்டு அவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலால் அவர்கள் ஆட்சியை இழந்திருந்தார்கள் மத்திய அரசில். அதை சரியாக இந்திரா காந்தி பயன்படுத்தி கொண்டார். ஆகவே தோல்வியிலிருந்து இந்திரா காந்தி மீண்டும் மீள்வதற்காக தமிழ்நாட்டில் எதிரும் புதிருமாக இருந்த இந்திரா காந்தி கலைஞர் கருணாநிதியுடன் கூட்டணி வைத்தார். எமர்ஜென்சியை இந்திரா காந்தி பிரகடனப்படுத்திவிட்டு I will crush DMK with all the forces under my command என்று திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் தனது அதிகாரத்திற்கு உட்பட்ட சகல ரத கஜ துரக பதாகைகளை வைத்து திமுகவை நசுக்குவேன் என்று கொக்கரித்து இருந்தாலும் திமுகவை சார்ந்த பலர் நெருக்கடி நிலையில் கடுமையான அடக்குமுறைகளுக்கும் காவல்துறையின் சொல்ல முடியாத துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும்
கொடுமைகளுக்கும் ஆளாகி இருந்தாலும் கூட எம்ஜிஆரை தோற்கடிக்க வேண்டும், மீண்டும் தன்னுடைய செல்வாக்கை தமிழ்நாட்டில் நிலைபெற செய்ய வேண்டும் என்று நினைத்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இந்திரா காந்தியை நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக என்று சொல்லி 1980 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றது. அதனால்தான் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கின்ற வரையில் சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றியை பெற முடியவில்லை என்றாலும் கூட திமுக என்கின்ற கட்சியை கலைஞர் உயிர்ப்போடு வைத்திருந்தார். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டுமே பெற்றார், 2 தொகுதிகளில் மட்டுமே வென்றார். ஆகவே எம்ஜிஆரும் ஒன்றை சரியாக புரிந்து கொண்டார். சட்டமன்ற தேர்தல் களம் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் களம் வேறு. ஆகவே நாடாளுமன்றத்தில் சரியான கூட்டணி அமைத்து போட்டியிட்டு அந்த தேர்தலை சந்தித்தால்தான் வெற்றி பெற முடியும். தொடர்ந்து தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற முடியும். அண்ணா திமுக என்கின்ற கட்சியை நிலை குலையாமல் தொடர்ந்து மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சியாக நடத்த முடியும் என்ற உண்மையை எம்ஜிஆரும் உணர்ந்து கொண்டார். ஆகவேதான் எம்ஜிஆரும் கலைஞரும் அண்ணா திமுகவையும் தொடர்ந்து சிறப்பாக நடத்தினார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 1991 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் காங்கிரஸோடு கூட்டணி வைத்து அந்த தேர்தலை சந்தித்தார். அந்த தேர்தலோடு நாடாளுமன்ற தேர்தலும் நடந்தது. அந்த தேர்தலில் எதிர்பாராத விதமாக ஸ்ரீபெரும்புதூருக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அந்த கொலையை வைத்து எழுந்த ஒரு அனுதாப அலை ஜெயலலிதாவையும் அந்த சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற வைத்தது. ஜெயலலிதா அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைத்தார். ராஜீவ்காந்தி இறந்ததற்கு பிறகு நடந்த அத்தனை தேர்தல்களிலும் காங்கிரஸ் கட்சியும் மகத்தான வெற்றியை பெற்றது. ஆகவே காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தது. மத்தியிலே நரசிம்மராவ் பிரதமராக பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு 1996 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா படு தோல்வியை சந்தித்தார். அண்ணா திமுக 4 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. அதிலும் அண்ணா திமுகவின் பொது செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர் போட்டியிட்ட பர்கூர், காங்கேயம் ஆகிய 2 சட்டசபை தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தார். ஜெயலலிதாவுடைய அரசியல் சகாப்தம் முடிந்து போனது என்று அன்றைக்கு பலர் அரசியல் ஆருடம் சொன்னார்கள். ஆனால் அதையும் தாண்டி அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா பாரதிய ஜனதா கட்சி, மருத்துவர் ஐயாவின் பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்து அவர்களையும் கூட்டணியில் இணைத்து அந்த தேர்தலை சந்தித்து அந்த தேர்தலில் ஜெயலலிதா மிகப்பெரிய வெற்றியை பெற்று காட்டினார். அதற்கு பிறகுதான் ஜெயலலிதா மீண்டும் சட்டமன்ற தேர்தல்களிலும் வெற்றியை பெற முடிந்தது. ஆகவே சட்டமன்ற தேர்தல் வெற்றி மட்டும் ஒரு கட்சியின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானித்து விட முடியாது. சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றி எந்த கட்சிக்கும் நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றியை கொடுத்துவிட முடியுமா என்பது கேள்விக்குறிதான். கொடுக்காது என்பதுதான் கடந்த கால வரலாறு. 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியின் தயவும் இல்லாமல்
எந்த கட்சி கூட்டணியும் இல்லாமல் தேர்தலை சந்தித்த ஜெயலலிதா அவர்கள் மகத்தான வெற்றியை பெற்றார். ஆனால் அடுத்த ஓராண்டிற்குள் எதிர்பாராத விதமாக ஜெயலலிதா நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார். 2016 தேர்தலில் தோல்வியை சந்தித்த திமுக அதற்கு அடுத்து 2019 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ், மறுமலர்ச்சி திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவர்கள் ஆதரவோடு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து அந்த தேர்தலில் திமுக முழு வெற்றியை பெற்றது. 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திமுக வெற்றியை சுவைத்தது. அன்றைக்கு தேர்தலை சரியாக அரசியல் சாதுரியத்தோடு திமுக சந்தித்ததால் தான் அதற்கு பிறகு நடைபெற்ற 2021 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக மகத்தான வெற்றியை பெற்று மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைத்தது. அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. 2024 ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதே கூட்டணியுடன் தேர்தலை சந்தித்த திமுக 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மீண்டும் வெற்றியை சுவைத்தது. ஆனால் 2026 ஆண்டு கட்சி ஆரம்பித்து 2 வருடங்களே ஆன நடிகர் விஜய் ஒரு அளவிற்கு மக்கள் செல்வாக்கை பெற்று 108 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சியை கைப்பற்றிவிட்டார். திமுக, அண்ணா திமுக ஆகிய 2 கட்சிகளும் தோல்வியை சந்தித்தது. 2 பெரும் கட்சிகளை தனித்து நின்று தோற்கடித்து விட்டோம் என்ற வெற்றி களிப்பில், வெற்றி மமதையில் தமிழக வெற்றி கழகம் எதிர்கால அரசியலை பற்றி கணக்கு போடாமல், அரசியலில் ராஜதந்திரமாக செயல்படாமல், அரசியல் சாதுரியத்தோடு செயல்படாமல் 2026 ஆண்டு பெற்ற வெற்றி இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு தொடரும் என்று கனவு காண்கிறார். ஆனால் அந்த கனவு பலிக்காது. ஏனென்று கேட்டால் சட்டமன்ற களம் வேறு, உள்ளாட்சி மன்ற களம் வேறு, நாடாளுமன்ற அரசியல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் களம் வேறு என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் கூட்டணி அமைத்து சாதுரியமாக காய்களை நகர்த்தவில்லை என்று சொன்னால் இனி விஜய்க்கு தொடர் தோல்விகளே மிஞ்சும் என்பதுதான் உளவுத்துறை கொடுத்த அறிக்கையாக இருக்கிறது. ரஷ்யாவில் 2ஆம் அலெக்சாண்டர் என்று அழைக்கப்பட்டார் ஜார் மன்னன். அந்த நேரத்தில் ரஷ்யாவில் புரட்சி வெடிக்கும், பூபாலம் நடக்கும், பூகம்பம் புறப்படும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அப்பொழுது ஜார் மன்னனின் காதல் மனைவி சாரீனா கத்ரீனா என்பவர் மந்திரவாதி ரஸ்புடினை அழைத்து, ரஷ்யாவில் புயல் வீசும் என்கிறார்களே, பூகம்பம் ஏற்படும் என்று சொல்கிறார்களே, அப்படியெல்லாம் நடக்குமா என்று கேட்டதற்கு ரஸ்புடின் சொன்னான், நான் ஆவிகளை அழைத்து யாகம் நடத்தி என்ன நடக்கும் என்று சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ரஸ்புடின் சொன்னான், இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு ரஷ்யாவில் உங்கள் ஆட்சியே நடக்கும், உங்கள் கொற்றமே கோலேச்சும், புரட்சி பூகம்பம் என்பதெல்லாம் நடக்காது, அதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னான். ஆனால் வேட்டைக்கு போன 2ஆம் அலெக்சாண்டரின் குதிரையின் குளம்படி ஓசை மறைவதற்குள்ளாகவே ஜார் மன்னனின் கோட்டை தகர்ந்தது என்று உலகை குலுக்கிய 10 நாட்கள் என்ற புத்தகத்தில் ஜான் ரீடு எழுதினார். அப்படிப்பட்ட நிலை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் விஜய் அரசியல் சாதுரியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.